Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சோமு, உங்கள் பார்வை என்ன? அதே இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். இப்படின்னா ஜூலை 13, போன வருடம் 2025 ஜூலை 13 வந்து அப்போ தாவேக தலைவராக மட்டும் இருந்த, முதலமைச்சராக இல்லாமல் தலைவராக மட்டும் இருந்த விஜய் ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினார் லாக்அப் டெத்துக்கு எதிராக. அப்போது தமிழ்நாடு முழுக்க அவருடைய ஆட்கள் நடத்துனாங்க. இவர் திமுக ஆட்சியில் லாக்அப் டெத்தால் இறந்தவங்களை மட்டும், அந்த குடும்பத்தங்களை மட்டும் கூப்பிட்டு இவர் பேசினார். அதை விட்டு என்னன்னா, நான் அப்பயும் சொல்லியிருந்தேன், இப்பயும் அதை நினைவுபடுத்தினேன், கரெக்டாக முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த லாக்அப் டெத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி 2006 சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி அதை 2022 தான் தமிழ்நாட்டில் அமைச்சாங்க. அதுவே தாமதம் தவிர அதில் அதிகாரத்தில் அவங்க இல்லாமல் ஒரு நடுநிலையாளர்களை போடுங்கன்னு சொன்னதை கேட்காம இங்கே டிஜிபி தலைமையில் தான் இங்கே ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டு இருந்தது. அதை உள்துறை செயலாளர் தலைமையில் டிஜிபி ஏடிஜிபிலாம் இருந்தாங்க. இப்போ இவர் வந்து முதலமைச்சருங்கிறத உணரணும். இப்போ இது வரைக்கும் என்னென்னா எதிர்கட்சி ஒரு கட்சி தலைவராகவே பேசிட்டு இருக்கிறார் விஜய். இப்போ அவர் செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அதனால் இப்போ அந்த அமைப்பில் இவங்கெல்லாம் எடுத்துட்டு, அதாவது உள்துறை செயலாளர் டிஜிபிலாம் எடுத்துட்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அதை நியமித்தார்னா இந்த லாக்அப் டெத் குறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதை அவர் மனசில் வச்சுக்கிட்டால் நல்லது. தவிர இப்போ இவங்க சார் பேசுகிறப்ப கூட சொன்னாங்க என்னென்னா, இன்னும் தன்னை வந்து ஒரு முதலமைச்சராக உணராமலே அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் தோணுது. உதாரணமாக இந்த லஞ்சம் கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம ஊரில் இருப்பாங்க, அந்தந்த ஏரியாவுக்கு இப்போ எல்லா ஊர்லேயுமே ஒரு முக்கியஸ்தர் அப்படின்னு இருப்பாங்க, கட்சியில் இருப்பாங்க, இல்லாமல் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கே அங்கே தாசில்தார் ஆஃபீஸ் போறியா, பணமாக கேட்குறான், என் பேரை சொல்லு அப்படிம்பாங்க. அதல்ல இவர் முதலமைச்சருங்கிற சீஃப் மினிஸ்டர், இங்கிலீஷில் சொன்னான், அந்த பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ இதை கண்டித்து கேட்க வேண்டிய, இல்லை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன், நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டிய அதிகாரத்தில் உள்ளவர். சொல்லிட்டார்ல, மக்கள் பணத்தை தொட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அது அதிகாரிகளும் சேர்த்து தானே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பழைய படங்கள்லேயே வந்துருச்சு, அது விட்டுரும். இல்லை இல்லை அதை விடுங்க. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இவர் பொறுப்பில் இருக்கிறாரு. இப்போ பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு அமைப்பு ஒருத்தர் வச்சுருந்தார், பேர் ஞாபகம் இல்லை. அவர் என்னன்னா, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு ஒவ்வொருத்தர் காலிலையா போய் விழுவார். அது பத்திரிகைகள்லாம் கூட வந்தது. அது என்ன பிரயோஜனம் அதில் இருக்குது? லஞ்சம் வாங்குகிற ஆட்களை தான் நம்ம இது பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல. இப்போ உதாரணமாக அந்த லஞ்சம் அப்படிங்கிறது, இந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினாங்க, அந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினான்ட்டு சோசியல் மீடியாவில் வந்து வரிசையாக கட் பண்ணி போடுறான். பல துறைகளை பற்றி போட்டுட்டு கடைசியாக வந்து லஞ்சம் யாரும் கேட்டால் என் பேரை சொல்லுங்கன்னு இவர் சொன்னதை போட்டு போடுறான். இன்றைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ அது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது வந்து இந்த பழனியில் நடந்த ஒரு பெரிய அளவான ஒரு நிலத்தை வந்து மிக குறைவான விலை கொடுத்ததை கூட இப்போ சகோதரர் சொன்னார். அது வந்து ஒரு பெரிய லெவலுக்கான ஒரு விஷயம். இன்னொரு லஞ்சங்கிறது இப்படி மட்டுமே அல்ல. இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தனியார் நிறுவனத்துக்கு வந்து தான் இப்போ குடிநீர் கொடுக்கக்கூடிய விஷயம் அங்கே வந்து அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா அதுவே ஒரு லஞ்சம் தான். ஏன்னா அதுக்குள்ளார என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா உள்ள லஞ்சம் தான் இருக்குது. மக்களுக்கு விரோதமான ஒரு செயல் அது. அது எந்த கட்சி செய்தாலும் தவறு. அந்த மாதிரி விஷயங்களையும் இவர் ஒழிக்கிறதுக்கான இதை தான் பார்க்கணுமே தவிர, இப்படி வந்து ஒரு வெறும் பேச்சு இருக்குல்ல, அது மட்டும் எடுக்கூடாது. தவிர எஸ்பி வேலுமணி மேலே அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தது, நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னிச்சு, எடுக்கலை. கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில் கூட எடுக்கலை. அதுக்கு மறுபடி கேஸ் போட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரைக்கும் போச்சு. அது இன்னைய வரைக்கும் எடுக்கலை. அப்போ அந்த அவங்களுடைய ஆதரவோடு தான் இந்த ஆட்சியும் இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து அவங்க வாக்களித்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவாக தானே போட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இதுதான். இதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடையில் வந்து ஊழல் பண்ண ஒரு நிறுவனம், எங்கள் அதிமுக ஆட்சியில் ஊழல் பண்ண நிறுவனம் பருப்பு. ஆமாம். அப்புறம் அதை பற்றி வந்து புகாரெல்லாம் சொல்லி நீதிமன்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறம் திமுக ஆட்சியிலையும் அதே நிறுவனம் தொடர்ந்துச்சு. அப்புறம் மறுபடி கேசப்பட்டு இப்போ இந்த ஆட்சியிலையும் அது தொடருது. ஸோ ஒரு லஞ்ச ஊழல் நம்ம வெறும் பேச்சில் மட்டுமே வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. சரி, வந்திருக்காரு, இப்போ 2 மாதம் தான் ஆயிருக்கு, இன்னும் கால அவகாசம் இருக்கு, அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா செய்வாங்க. நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லலாம்ல, ஏன் இவ்வளோ அதீத விமர்சனங்கள்? நிச்சயமா நம்பிக்கை வைப்போம், அதற்கான முயற்சிகளை எடுங்கள் தான் சொல்றோம். இப்போ வந்து நீங்க முழுக்க 2 மாசத்துல எந்த முயற்சி எடுக்கலையா? அந்த ஒரு சரியான முயற்சி எடுத்திருந்தாலும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் சொன்னோம் இல்லையா, இங்கே லஞ்சம் கேட்குறேன், அங்கே லஞ்சமே இல்லை அப்படின்னு இவர் பேசுறாருல. அப்போ அது அந்த மாதிரி இல்லைங்கிற யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். மற்றபடி இவரை குறை சொல்லணும், இல்லை இப்படி இப்போ தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த உணர்வு நமக்கு இருக்குது. உடனடியாக அவர் வந்து இது எல்லாத்தையும் செஞ்சிடணும், மாயாஜாலமாக அந்த சினிமாவில் வர்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் அதற்கான ஒரு ஆரம்ப கட்ட முயற்சி இருந்தாலே இப்போ இத்தனை புகார்கள் வராது. இப்போ சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் புகார்கள் வந்துட்டு இருக்கு.
இல்லை புகார்கள் வர்றது இப்படி எடுத்துக்கலாம்ல, நடவடிக்கை எடுக்காங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு, அதன் வெளிப்பாடாக புகார் கொடுக்க வராங்க. இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் அவ்வளவு பேர் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனு கொடுத்தாங்க. அப்போ இந்த ஆட்சி நம்மளுடைய கோரிக்கையை செவிமடுக்கும், செய்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டு தானே வர்றாங்கன்னு எடுத்துக்கலாம்ல. இல்லை நிச்சயமாக எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் நிற்கிற லெவலில் தான் இருக்குது. அதான் யதார்த்தம். இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமத்து பகுதிக்கு ஒரு வெள்ளையும் சொல்லியுமா வேட்டிய சட்டையை கட்டிக்கிட்டு இல்லை டிப்டாப்பாக பேண்ட் சட்டை போட்டு இதே கோட்டோட போய் நின்றுட்டு கூட ஒரு 4 பேர் இருந்தால் ஐயா இந்த பிரச்சனை இருக்கியான்னு மனு கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம மக்கள் இருக்காங்க. அதனால் இதை ப்ளஸ் மைனஸுங்கிறத தாண்டி யதார்த்தம் வந்து என்னன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இவர் இருக்கிறாரா அப்படிங்கிறதான் பார்த்தோம்னா அப்படி இல்லைங்கிறது வருத்தமா இருக்கு. இந்த 2 கட்சிகளுடைய விமர்சனம் அப்ப எதை வெளிப்படுத்துது? அதுக்கு முன்னாடி இன்னொரு என்னன்னா, இந்த ஊழல் பத்தி மட்டும் இல்லை, லஞ்சத்தை பத்தி மட்டும் இல்லை, அதை தாண்டி போலீஸை பத்தி ஒரு பேசுறது கூட பார்த்தா இவர் இன்னும் தன்னை தவேக தலைவராக மட்டுமே உணர்ந்திருக்கிறாருங்கிறதுனால தான் பிரச்சனை வருது நமக்கு. இவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இப்போ கரூர் பலி போலீஸால ஏற்பட்டுச்சுன்னு சொன்னார்னா அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர் அதுக்காக விசாரிக்கலாம். இல்லை சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு. இல்லை அது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்க சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி விசாரிச்சது. அதே நேரத்தில் ஜெயின் கமிஷன் வந்தது, வர்மா கமிஷன் வந்தது, அப்புறம் இன்னொரு கமிஷன், 3 கமிஷனை வந்து விசாரிச்சிச்சு வெவ்வேறு கோணத்தில். அதனால சிபிஐ வந்து இதை விசாரிக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து இந்த தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுடைய மனைவி சொன்னாங்கல்ல, அந்த கரூர் கூட்டத்தில் வந்து ஊசிலாம் போட்டாங்க, பவுடர் தூங்குனாங்கன்னு. அதையும் அது அடுத்தது தவேகவுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் சொன்னார், வேற விபத்துலையோ இல்லை வேற ஒரு விஷயத்திலையோ இறந்த 41 உடல்களை மார்ச்சிவரில் இருந்தது கொண்டு வந்து வச்சு காட்டி இது கரூரில் வந்து பலியானவங்கன்னு கணக்கு காட்டிட்டாங்கன்னு சொன்னார்ல. அது அடுத்தது விஜய் சொல்றாருல போலீஸ் என்ன தவறா வழிநடத்திட்டாங்கன்னு, இதெல்லாம் விசாரிக்கவே ஒரு கமிஷன் வைக்கலாம். அதுக்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை. ஏன்னா இதுக்கு உதாரணமா ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல வந்து சிபிஐல வந்து விசாரணை வந்து சொல்லலாம் இந்த மாதிரி இங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் பொதுவெளியில பேசுறத அங்க சொல்லலாம். அதை விட்டுட்டு இவர் இன்னும் வந்து வெறும் தவேக தலைவராகவே இருக்கிறதுனால தான் திமுக அதிமுக வந்து பதிலுக்கு அவங்க கடும் விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனம் தான். அது வந்து விரக்தியே இல்ல, காழ்ப்புணர்ச்சியே இல்ல. விரக்தி இருக்கலாம், இல்லாம எப்படி இருக்கும்? ஆட்சியில் நம்ம இல்லையேங்கிற ஒரு விரக்தி இருக்கதான் செய்யும். அதான் அரசியல். அதை தாண்டி அந்த விமர்சனம் சரியா தவறானா சரி. ரங்கசாமி நீங்க ரொம்ப நேரமா குறிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் நான் கேள்வியை முன் வச்சிடறேன். ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க, குறை சொல்ற இடத்துல இல்லை. ஆனா இன்னும் அந்த குறை சொல்ற இடத்துலயே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் அவ்வளவு விமர்சனங்கள் வருது. அது ஆக்கப்பூர்வமானதான், அரசியல்லாம் இல்லை. விரக்தி இருக்கலாம், ஆனால் அரசியல் இருக்கலாம், ஆனால் ஆக்கப்பூர்வமாக தான் இருக்கு. அப்படி லஞ்சம் பத்தி சொன்னாங்க. அது மாதிரி இவர் விஜய் பேசுனது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு. திரிபுராலய வந்து லஞ்சம் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு சூழல் இருந்தது பல வருட கம்யூனிஸ்ட் ஆட்சியில். அங்கே யாரும் பெருமை பீத்திக்கல. அதே மாதிரி ஒரு ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் குறைவாக இருக்கிற மாநிலத்தில் முதலிடம் வகிக்கிறது கேரளா. அங்கே யாரும் இது வந்து டைலாக்காக பேசலை. இங்கே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதுவும் எப்படி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு சூழலில் லஞ்ச ஊழல் வழக்கில் அதாவது லஞ்சத்துடைய வந்து ஒரு மினியேச்சர் வந்து லஞ்சம்னா அதோடைய பெரிய வடிவம் லஞ்சம், இது ஊழல். அதில் சிறைக்கு போன ஒரு சூழலில் ஜெயலலிதா வந்து கேட்குறாங்க, இந்த மக்களே தீர்ப்பளிச்சிட்டாங்க அப்படின்னு. மக்கள் என்ன நீதிமன்றமா? அது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு காமெடியாக சொல்கிறேன்னா ஒன்று சொல்லலாம். ஒரு தடவை கருணாநிதி சொன்னார், கருணாநிதி என்றாலே லஞ்ச ஊழலுக்கு எதிரான நெருப்பு என்பார்கள் அப்படின்னாரு. அதை தாண்டி இவனு சொல்ல விரும்பல ஒன்று. அடுத்தது இப்போ மேகதாட்டு விஷயத்தில் திமுக செய்தது இருக்குல்ல, அது வந்து அக்னீஸ்வரன் சார் சொன்னது கரெக்டு. அவர்கள் செய்த தவறை, ஏன்னா அதை வந்து யாரையும் கலந்தோலைசிக்காம அங்கே இன்னொரு ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு, நடுவர் மன்றம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு அதை அங்கே திணிச்சிருக்கிறாங்க. அவருக்கு வந்து விஜய்க்கு தெரியல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மீத்தனில் வந்து தெரியாமல் கையெழுத்து போட்டோன்னு சொல்லுது மு.க. ஸ்டாலின். அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஏற்கனவே வந்து ஒரு முன்னுதாரணம், தவறான முன்னுதாரணம் இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசணுமே ஒழிய எடுத்த உடனே அப்படியே குதறணும் அப்படிங்கிறது இல்லை. இது சரியான ஒரு வழிக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பார்க்கணும். ஒன்று இந்த பக்கம் நின்றுக்கிட்டு விஜய் செய்கிறது எல்லாமே தப்பு, அவருக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறதும் வேண்டாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு அற்புதமான மனிதர், அவர் ஏஐ மாதிரி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் வேணாம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் மக்களுக்கு எது நல்லது? இப்போ மேகதாட்டுங்கிறது வந்து ஒரு உயிர் பிரச்சனை, அது தமிழகத்துடைய வாழ்வாதார பிரச்சனை. அதுக்கு இப்போ வந்து சரியா தவறோ இல்லை ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அதிகபட்ச சீட்டு இருக்கிற கட்சிகளில் வாங்கி ஒரு முதலமைச்சரில் இருக்கிற இப்போ இவர் தான் செஞ்சாகணும். அதை வந்து விஜய் உணரணும். இன்னும் வந்து தவேக தலைவராகவே இருந்துக்கிட்டு டைலாக் அடிச்சுக்கிட்டு இந்த பார்த்தீங்களா நான் பாட்டு அதெல்லாம் ஓகே தான். சரி, அதை தாண்டி உருப்படியான விஷயங்களை இவர் செய்யணும்னு எதிர்பார்க்கும். ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை அவர் உணர வேண்டும்.
தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.